ஹாய் டே, டுடே நம்ம ஜிகே வெப்போட 9th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஜிகே கிட்டே கேட்டிருப்பீங்க அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. ஸோ அவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்க, பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஜிகே கிட்ட அப்படி கேட்கவும் அவரும், நீ பிறந்ததுலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா. மேடம்கள் லைட்டாக அப்படியே ஷை ஆகிட்டே இருந்திருக்கோம். அப்போ கேட்குறீங்க, அப்புறம் என்கிட்ட சண்டை போட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கையை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி வந்துட்டு கேட்குறீங்க. எனக்கு பிடிக்குதான், ஆனால் சண்டை போடாமலாம் இருக்க முடியாது. நீயும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஏறிக்கு போட்டே பேசிகிட்டே இருப்ப, எனக்கு அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் 2 பேரும் அப்படியே சும்மா அழகாக பேசிகிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்குமோ உங்களுக்கு அப்படியே செம்மையாக தூக்கம் வந்துடும். அப்படியே நீங்கள் ஜிகேவோட ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவரும் அப்படியே உங்களுக்கு அடுத்து தட்டி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டே இருப்பார். அந்த நைட் டைம் ஓகேவா. ஸோ நைட் டைமில் அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு கால் விட்டுட்டு மேலே உட்காந்துட்டு தண்ணிக்குள்ளே காலை விட்டுட்டு அப்படியே ஜிகேவோட ஷோல்டரை சாஞ்சு தூங்கினா எப்படி இருக்கும். அப்படி இருக்குது, நல்லா அப்படியே சொர்க்கமாக தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஜிகேயும் உங்களையும் பார்த்துட்ருப்பாரு. அந்த நிலா வெளிச்சத்தில் உங்களோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக தெரியுது. அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கவும் உங்களோட அம்மா கதை திறக்கிற சத்தம் கேட்குது. கேட்டதுமே ஜேகே எந்திரிக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தடதலாம் எந்திரிச்சு ஒரே வட்டம் ஓடி போய்ட்டு உங்களோட அப்பா ஒரு சவால் படுத்திருப்பாங்க, இன்னொரு சவால் நீங்கள் படுத்துறீங்க. ஜேகேக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னடா மின்னல் மாதிரி போயிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ உங்கள் உடம்பு கட்ட வெளியே வந்து வயன் அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜேகே அப்படியே வெளியே நினச்சி வந்துட்டு அடிக்கிறது அடிச்சுட்டு கேள்வி பார்த்தியா, ஏற்கா இப்படி பண்ணுற, பாவம் அம்மா ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களோட அம்மாவும், அது எனக்கு கோவம் வந்துடுச்சுடா, அது செம்மையாக டென்ஷன் ஆகிட்டேன். சரி ஓகே நீங்கள் போங்க, என் புருஷனை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவுக்கு வந்து கை காலம் அமுக்கி விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, மாட்டடிக்கிற மாதிரி அம்மா அடித்தாங்க, இப்போ என்னன்னா கை காலம் அமுக்கி விடுறாங்க, இவங்களால புரிஞ்சுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்க. ஸோ ஜேகே உங்களோட அம்மாட்ட, ஏக்கா நீ மட்டும் தான் இப்படியா இல்லை உன் பொண்ணும் இப்படி தானா அப்படின்னு லைட்டாக ஜாடமாடி உங்களை பார்த்து கேட்குறாரு. அப்போது உங்களோட அம்மா, நானே எப்படின்னா என் பொண்ணு என்னை விட பல மடங்கு அதிகமாக தான் இருப்பாள், பாவம் ஏன் அவன் கட்டிட்டு அழுகிறானோ எனக்கே தெரியல, அவன் நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு டக்குன்னு பொறைய போயிருக்கும். ஸோ அப்படியே இருமிட்டு அக்கா சரி ஓகே நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. இப்படி தான் அந்த டே வந்துட்டு ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எந்திரிக்கிறீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சில பிளேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே நீங்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஜேகேக்கு கால் வருது. ஸோ அவரும் அட்டன் பண்ணால் காலேஜில் இருந்தான். ஸோ காலேஜ் வந்துட்டு லீவு இப்போ எல்லாத்தோட லீவு கேன்சல் பண்ணிட்டோம். கொஞ்சம் நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நிறையா மீட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது, ட்ரைனிங்லாம் இருக்குது. ஸோ வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மாவுக்கும் மெசேஜ் வந்திருக்கும், 2 பேரும் ஒரே காலேஜ் ப்ரொஃபஸர் தானே. ஸோ 2 பேத்துக்கும் மெசேஜ் வருது. வேறு வழியே இல்லாமல் போகவே மனசு இல்லாமல் அந்த ட்ரிப்பை பாதிலே முடிச்சுட்டு நீங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சோகமாக காலையில் போகிறப்ப நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் போயிருப்பீங்க. வரும்போது எல்லோரும் நார்மலாக தான் வராங்க, நீங்கள் தான் ரொம்ப மூஞ்சொரு மாதிரி சோகமாக வச்சுட்டு வரீங்க. ஸோ அப்பா வந்து வெளியே கார்லேயே வெயிட் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அம்மா ஜேகே 3 பேர் தான் போகிறீங்க. போயிட்டு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணல, செக் அவுட் பண்ணல, அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மனசே இல்லை அங்கேருந்து போகிறதுக்கு. அந்த ஒவ்வொரு இடமா வந்துட்டு திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே கூட இருந்தது, அவர் கூட டான்ஸ் பண்ணது, சண்டை போட்டது, பேசினது, அம்மா கூட அப்பாவும் 2 பேரும் சண்டை போட்டாங்களா அம்மா அப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே தோணுது. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி போயா ஆகணுமா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு எடுத்து காலைல போகலாமே அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே இருந்துட்டு புரிஞ்சுக்கோ, வேலை இருக்குது, வேலை விஷயத்தில் விளையாடக்கூடாது, எல்லாத்தோட லீவு கேன்சல் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. நீங்கள் மம்மி இதுக்கு தான் இவனை கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிறது, ஏன் மம்மி இப்படி பண்ணுற, நீயா செய்கிற, அவன் வேணால் போட்டோம் அப்படிங்கிறீங்க. நானும் அங்கே தாண்டி வேலை செய்கிறேன், அவனுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, அவனே இருக்கலான்னு சொன்னாலும் நான் கிளம்பிடுவேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் 4 நாளாக இருந்தாலும் பார்த்தாதா அவங்க இந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு அந்த லீவெல்லாம் கொடுப்பாங்களோ. ஸோ அகைன் லீவ் கொடுத்தா அப்போது நம்ம வேறு எங்காவது பிளான் பண்ணலாம் ட்ரிப்பை, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் கண்டிப்பாக கூப்பிட்டு போவியான்னு கேட்க,
கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு ரூம் கீ கொடுப்பீங்கள்ல. ஸோ அப்படி கொடுக்க போகிறப்போ கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க. உங்களோட பின்னாடியே அம்மாவும் வந்து பாய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்பா ஆல்ரெடி காரில் இருக்காரு. ஜேகே தான் இப்போ லாஸ்ட்டாக வராரு. அப்போது அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் அந்த மேனேஜ்மெண்ட் டீமில் அவன் வந்துட்டு ஜேகே கிட்டே ஏதோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கான். நீங்கள் 3 பேர் காரில் வெயிட் பண்ணுறீங்க. எங்கடா போனான் இவன், சாவி கூட்டு வரது இவ்வளோ நேரமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஜேகே கிட்ட ரொம்ப நேரம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜேகேவும் வராரு. ஸோ வந்து கார் எடுக்கிறாரு. அப்படியே தான் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் சடனாக வீட்டுக்கு போகணும்னு சொல்ல மாட்டேங்கும், ரொம்ப சோகமாக இருக்குது. அப்படியே காரில் ஏறி உட்காந்துருக்கீங்க. வெல்கம் போல் தான் நீங்கள் ஜேகே அந்த அம்மா அப்பா பின்னாடி உட்காந்துட்டு போகிறப்போ உங்களுக்கு ஜேகே வந்துட்டு சீட் பெல்ட் போட்டு விடுறாரு. ஆனால் நீங்கள் ஜாட மாதிரி உட்காந்துருக்கீங்க. எனக்கு இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆன மாதிரி பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த ட்ரிப்பை ஏன் கேன்சல் பண்ணீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகேவும் சரி அதுக்கே இப்படி இருக்கா, ஒரு 1 வீக் உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும், அதுக்கப்புறம் வேறு எங்காவது போகலாம் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்த மாயத்துக்கே திரும்பி போகிற மாதிரி இருக்குது. 4 நாள் போனதே தெரியல. அப்படியே சோகமாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. ஜெகேவும் பார்க்குறாரு நீங்கள் சோகமாக இருக்கிறத. அவர் மட்டும் என்ன பண்ண முடியும், வேலை வந்துச்சுல்ல. ஸோ அதனால் போய் தான் ஆகணும். அப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஆடின ஆட்டத்துக்கு காலையிலேருந்து ரொம்ப ஆடி இருப்பீங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்கியிருப்பீங்க. அப்படியே நீங்கள் தூங்கிடவும் ஜெகே வந்துட்டு சாப்பிட எழுப்பலாமா, பசிக்குதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. உங்களோட அம்மா தான் அவள் தூங்கிட்டானா விட்டுரு, அவளுக்கு சாப்பாடு வேணா எங்கே கேட்குறாலும் அங்கே வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஜேகேவும் உங்களை பார்த்துட்டே தான் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வந்திருப்பாரு. அப்படியே தான் நீங்கள் காலைல கண்ணு முடிச்சு பார்த்தா வீட்டில் இருக்கீங்க. ஸோ கார் வந்துட்டு வீட்டுக்கே வந்துடுச்சு. ஃபுல் டே வந்துட்டு ஃபுல்லாகவே ஜேகே தான் ட்ரைவ் பண்ணியிருக்காரு. அப்பாவுக்கும் ஆடி கொஞ்சம் பாலம் இல்லையா, அதனால் ஜேகே தான் ட்ரைவ் பண்ணியிருப்பாரு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களை 3 பேர்த்தையும் வீட்டில் இறக்கி விட்டுட்டு ஜேகே அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பார். ஸோ அங்கே போயிட்டு அவர் போய் ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்பணும். ஸோ உங்களோட அம்மாவும் அவசரமாக காலேஜுக்குலாம் ரெடியாகி கிளம்பி போகிறாங்க. நீங்கள் அப்பா 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அம்மா வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அதாவது எந்திரிச்சா சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. அவங்களும் ஆர்டர் பண்ண ஃபுட்டே சாப்பிட்டுட்டு அவங்க மதியம் லஞ்சு காலேஜில் சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிருப்பாங்க. இப்படி தான் ஜேகே உங்களோட அம்மா 2 பேரும் காலேஜுக்கு போயிடுறாங்க. ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் மீட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி டைமில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்குறீங்க. ஸோ அப்படியே தூங்கி நீங்கள் கண்ணை முடிச்சு பார்த்தா மணி 5, ஈவினிங் 5 மணி. 5 மணி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வரலான்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு என்னவோ தெரியல, ஜெகேயோட வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்குது. மாமா வந்திருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜெகே கீழே உட்காந்துருக்காரு. அம்மா காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் குடிச்சிருப்பாரு. ஐயோ மாமா இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இல்லாத வைக்கும் புதுசாக இப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போது வருது. நீங்கள் ஐயோ இங்கே எப்படி போடுறது, போகலாமா வேணாமா, போகலான்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு வெக்கமாக இருக்குது, ஒரு வேளை மாமா நம்மளை பக்கத்தில் வந்திருக்குமோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி உங்களுக்குள்ளே வந்து போகுது. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே போகலான்ட்டு வருவீங்க. ஆனால் ஐயோ பள்ளி கூட வளர்க்கலை, குளிக்கவும் இல்லை, இவ்வளோ டூட்டியாக போய் நிற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பாத்ரூம் ஓடி போய்ட்டு நீங்கள் குளிக்கிறீங்க. ஃபாஸ்ட்டாக குளிக்கிறீங்க. ஷவர் ஆன் பண்ணிவிட்டு ஐயோ இன்றைக்கின்னு பார்த்தா இந்த சோப்பு கண்ணில் போகணுமான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுக்குள்ளே வேறு சோப்பு போயிடுது அவசரத்தில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ. அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக எல்லாம் நீட்டாக வாஷ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப வெளியே ஓடி வந்துட்டு உள்ளே மறுபடியும் அதாவதுங்கன்னா ஜேகே இருக்கிற கீழே அங்கே உள்ளான்னு பார்ப்பீங்க. திரும்ப என்னது கொஞ்சம் அப்படியே போய் நிற்கிறதா, கொஞ்சம் கூட மேக்கப் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த ஹேரில் ட்ரை பண்ணிக்கிறீங்க. அப்போ ட்ரை பண்ணிவிட்டு இல்லை வெட் ஹேரோட போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, திரும்ப போயிட்டு அந்த அந்த பாத்ரூமில் தலை குனிஞ்சு அப்படியே தண்ணியில் டப்பா எடுத்து மண்டுக்கு அப்படியே தலைக்கு ஊற்றிக்கிறீங்க. ஊற்றிட்டு மறுபடியும் லைட்டாக அந்த டவல் வச்சு லைட்டாக அந்த ஈரம் மட்டும் ரொம்ப தண்ணி கொட்டும் பார்த்தீங்களா, அதை மட்டும் இதாகிற மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே லைட்டாக வெட் ஹேரோட நிற்கிறீங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாமான்னு யோசிக்க இல்லை கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு போகலான்ட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸ்க்கு கொஞ்சம் க்ரீம்லாம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு காதுக்கு தோடு அப்படியெல்லாம் எடுத்து போட்டுட்டு லிப் பாம்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் லிப் பாம் வேணாம், லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத லிப்ஸ்டிக்கை தேடி பாயிண்ட்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கும், அதையும் எடுத்து கண்டுபிடிச்சி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் ஓகே நல்லாயிருக்கு இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்போது ஐயோ இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஓடி வந்து ட்ரெஸ் எல்லாம் தேடி பார்க்குறீங்க.
அப்போது ஜேகே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பார்ல, அந்த ட்ரெஸ் அகைன் இருக்குது, இது போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா அது துவைக்கல. ஐயோ இது வேறு அழுக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக வேணும் நல்ல ட்ரெஸ்ஸாக வேணும்னு சொல்லிட்டு அப்படியே கபோர்ட் ஃபுல்லாக தேடி ஒரு ட்ரெஸ் எடுத்துறீங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா பிங்க் கலராக இருக்குது, கோல்டன் கலரில் வந்துட்டு கலந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறையா அது நல்லாயிருக்கும். அது வந்துட்டு ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி இருக்குது. அதை எடுத்து போட்டுட்டு இதுதான் அழகாக இருக்குது, இப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களோட ஃபேஸ்க்கு அதாவது கண்ணாடியை பார்த்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு கையில் அடி பண்ணி கிஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே ஒருத்தருமே இல்லை. மா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. என்னடி அப்படின்னு கிச்சன்லேருந்து ஒரு வாய்ஸு. நீங்கள் மாமா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. வரலையா? இல்லையே நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லவும் பார்த்தா இவ்வளோ என்ன பண்ண வராமல் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதா பள்ளிக்கூட விளக்கல சார், அதனால ரெடி ஆகிட்டு வரலான்ட்டு போனேன், அதுக்குள்ளே மாமா எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு கிச்சனில் இருந்துட்டேன். ஏய் அவன் போயிட்டான், அவனுக்கு வேலை இருக்காமா, உன்னை பார்த்துட்டு இருக்கதா அவனுக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் உன் தம்பி இன்னொரு நாளைக்கு வீட்டு பக்கம் வரட்டும், காலை உடைக்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்க, அப்புறம் உன் தம்பி வந்தால் வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கேன், என்னெல்லாம் பார்த்துட்டு போக மாட்டாரா, ஒரு ஹாய் ஒரு பாய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. அம்மாக்கே ஒரு மாதிரி வேடாக இருக்குது, இப்போ என்ன புதுசாக இப்படியெல்லாம் கேட்குறா, இப்படி கேட்குற ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் உடனே உன் ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுக்குடி அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அது எதுக்கு, சும்மா கேம் விளையாட போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே பார் டிவிக்கு பக்கத்தில் சார்ஜ் போட்டிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓடி போய்ட்டு ஃபோன் எடுத்துக்கிறீங்க. ஃபோனை எடுத்ததும் மேடம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜேகேக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ கால் பண்ணி காதில் வச்சா கிச்சனில் சவுண்ட் வருது, அந்த கால் ரிங் ஆகிறது. என்னடா அது மாமா ரிங்டோன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆக உங்களோட அம்மா என்னது கேம் விளையாடுறன்னு ஃபோன் எடுத்தா இவனை கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃபோன் பார்த்துருப்பாங்க. உங்களோட அம்மாவுக்கு எங்கே அக்கான்னு சொல்லிட்டு வருது. என்ன ஏன் நம்பர்லேருந்து இவனுக்கு கால் வருது, என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கா அப்படியே எட்டி பார்க்க நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோட எட்டி பார்க்க இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்க ஜேகே அப்படியே கிச்சன்லேருந்து வந்திருப்பார். நீங்கள் மாமா இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக நிற்கிறீங்க. உங்களோட அம்மா அப்படியே கை கட்டிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஜேகே ஒரு பக்கம் நிற்கிறீங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏக்கா என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஒன்றும் பண்ணாமல் தான் அவள் உனக்கு ஃபோன் பண்ணுறாளா, எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே திருன்னு முழிக்க, நீங்கள் அதை விட எச்சா திருன்னு முழிக்க மாட்டிக்கிட்டடா கைப்பில்ல அப்படி தான் இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சி பார்த்துக்கிறீங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட அம்மா ஏய் என்ன நடக்குதுங்க, அவள் எதுக்கு உனக்கு கால் பண்ணா, இவன் நீ எதுக்கு அவனுக்கு கால் பண்ண, கேம் விளையாடுறதுனால ஃபோன் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அது கேம் தான், என்ன கேம் விளையாடுறதுன்னு மாமா கிட்டே கேட்கலான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களோட அம்மா கிட்டே வந்து உங்களோட ஃபேஸ் அப்படி துடைக்கிறாங்க. அப்படியே நல்லா அந்த கோட்டிங்லாம் நிறைய போட்டிருப்பீங்க போல். ஏண்டி எங்காவது வெளில போகிற பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லையே, நான் எங்கே வெளில போகல அப்படிங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு 12 கோட்டிங்க்கு மேலே போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு வேறு சிரிப்பாக இருக்குது. அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. நீங்கள் அம்மா லைட்டாக தான்மா கொஞ்சமாக டக்கம் பவுடர் போட்டேன் அப்படிங்கிறீங்க. பவுடர் போட்ட மாதிரி இல்லையே, மொத்த ஃபவுண்டேஷனும் ஒட்டுக்கா அவன் முகத்தில் தான் கொட்டி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களோட லிப்ஸை பார்க்குறாங்க. அப்படியே லிப்ஸ்டிக் எடுத்து அள்ளி பூசிட்டு வந்திருப்பீங்க. ஏண்டி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இத்தனை லிப்ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, லிப்ஸு ட்ரை ஆகுது அப்படிங்கிறீங்க. ட்ரையானா லிப் பாம் போடு, இல்லைனா தேங்காய் எண்ணெய் வேடி, அதுதான் ஹெல்த்தி. ஆனால் எதுக்கு நைட்டில் தூங்குறதுக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் ட்ரை ஆகுதுன்னு சொன்னல அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, எப்போவுமே தலை குளிச்சா ஹேர் ட்ரை பண்ணிட்டு வருவல்ல, என்ன இன்னைக்கு இப்படி ஒரு மாதிரி அப்படியே வெட்டாரோட வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அத்தனை அப்படி புட்டு வைக்கிறாங்க. ஜேகேவே இப்போ தான் அதெல்லாம் நோட் பண்ணுறாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு மேடம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அவருக்காகன்னு. ஆனால் உங்களோட அம்மாவுக்கு தான் புரியாமல் நீங்கள் எங்கேயோ வெளியே அவுட்டிங் போகிறதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களோன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பயந்துட்டு கேட்டுருக்காங்க. அப்போது நீங்களும் அது சும்மாதாம்மா எனக்கு அது அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியல. திரும்ப
என்னடி ட்ரெஸ் இது? எப்போ நைட் ட்ரெஸ்ஸாக இருந்தால் வெளியவே போவேன், வீட்டுக்குள்ள சுற்றத்துக்கு எதுக்கு இவ்வளோ கிராண்டான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கடுப்பாயிட்டீங்க. ஹலோ, நீ மதரா இல்லை லாயரா? இத்தனை கேள்வி கேட்குற. ஏதோ எனக்கு இன்றைக்கி ஒரு மூடு இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரிலாம் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கேன். என்னப்பா நீ தானே எப்போ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி இருந்தாலும் குத்தம் இல்லைனாலும் குத்தம், என்னவும் பிரச்சனை எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த ஃபோன் எடுத்து கேம் விளையாடுறது எடுத்தேன். அப்புறம் இதோ இங்கே தான் நிற்கிறானா தம்பி, இங்கே வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. வழக்கம் போல் அவர் அடப்பாவி என்ன இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு என்ன அப்படிங்கிறாரு. உன் அக்கா இதன் கீழே கேட்டிருக்கா, சும்மா நீ வேடிக்கை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹலோ, உங்கள் 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனை நான் ஏன் வரணும் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நான் கேம் தான் அப்படிங்கிறீங்க. என்னடி கேமு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கேட்க, ஏன்னா நீங்கள் வளர்றீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த கேம் விளையாடுப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்டுறாரு. நீங்களும் ஃபோனை தூக்கிட்டு ஒரே வாட்டம் ஓடிடுறீங்க. கடவுளே, ஒரே ஒரு ஃபோன் கால் இப்படி சிக்கிட்டனே. அம்மாவுக்கு ஒரு டவுட் வந்திருக்குமோ? அதெல்லாம் வராது, மாமா மேலேன்னா அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிடுறீங்க மேலே. ஸோ உங்களோட அம்மா ஜெகி கிட்ட, இவளை எங்காவது நான் கோயிலுக்கு கூட்டு போய்ட்டு மறந்துருக்கணும், போன இடத்துல எங்காவது ஏதாவது காற்றுக்கருப்பை வட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா, இவ இப்படி இருக்கிற ஆளே கிடையாது, இத்தனை மேக்கப் போட்டு வந்துருக்குது பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிச்சனில், வாடா எனக்கு சமைக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ண, உன் மாமாவும் இன்னைக்கு ரொம்ப முடியாமல் படுத்திருக்காரு, இதோ இந்த பைத்தியம் அவங்க ஏன் விளையாடுன்னு ஓடிடுச்சு, நீயாவது ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே தானே எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா நான் வீட்டுக்கு போகிறேனே அப்படிங்கிறாரு. இருடா, சும்மா அங்கே போகிறேன்னு தனியாக தானே இருப்பேன், இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு வந்துட்டு சமைக்கணும்ல, சார் எல்லாத்துக்கும் சமைச்சிட்ருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே என்னெல்லாம் சமைச்சு முடிச்சிடுவாங்க. 2 பேரும் குக்கிங்கில் அப்படியே செஃப் லெவலுக்கு சமைப்பாங்க 2 பேருமே. ஸோ அப்படி தான் 2 பேரும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு குக்கிங்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. நீங்கள் மேலே போய் உட்காந்துட்டு பிறண்டிட்டு இருக்கிறீங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நான் ஏதோ சும்மா லைட்டாக மேக்கப் பண்ணேன், என் மாமா முன்னாடி இப்படி சொல்லிச்சு, அப்போ என்னை மேக்கப் பைத்தியம் நினச்சிருப்பார்ல என் மாமா அப்படின்ட்டு என்னமோ நீங்கள் புலம்பிட்டு இருப்பீங்க. அப்படி தான் சாப்பிட வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி ஓகே, என்ன பூனை குட்டியாட்ட எழுந்திரிச்சு வரீங்க, வந்து ஃபோன் அப்படி சார்ஜ் போட்டுக்கிட்டாருங்க. நீங்கள் அந்த ஃபோனை யூஸே பண்ணலை, சும்மா 2 பேரும் புலம்பிகிட்டே தான் இருந்திருப்பீங்க. அப்படி தான் சாப்பிட வரீங்க. சாப்பிட வந்தா ஜெக்கி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நீங்களும் அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. அதாவது அம்மா ஜெக்கி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா இந்த பக்கம் ஒரு சேர் அந்த பக்கம் ஒரு சேர் இருக்குது, 4 சேர் தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் எங்கே உட்காந்தாலும் நீங்கள் ஜெக்கி பக்கத்தில் உட்காருவீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ உட்காரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. அப்போ அம்மாவும், எதுக்கு இப்போ நினைச்சிட்டே நிற்கிற, உட்காரு தின்னு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உட்காந்துக்கிறீங்க. இன்றைக்கி என்ன சமைச்சிருக்காங்கன்னா, அந்த ஏதோ நண்டெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்கள பாதியில் ட்ரிப்பை கேன்சல் பண்ணி கூப்பிட்டு வந்தங்காட்டிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நண்டெல்லாம் சமைச்சிருக்காங்க. அது வேறு உங்களுக்கு சாப்பிடவே தெரியாது, ஆனால் ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களோட பிளேட்டில் அம்மா எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் அம்மா எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்குலாம் எனக்கு தெரியாது, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, உன் மாமா தான் சொல்ல கேட்காம செஞ்சான், வாங்கிட்டு வந்திருக்கான், வேணா நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்பா அப்படிங்கிறீங்க. அவர் எனக்கே யாராவது ஊட்டி விட்டால் தேவையில்லன்னு தோணுதுமா, என்னால் எடுக்க முடியாது, உன் அம்மா என் கையெல்லாம் உடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கட்டுப்பாட்டு மாதிரி காட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ எனக்கு யார்கிட்ட நட்டு கொடுக்கட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி அம்மா மூஞ்சி வச்சுட்டு கேட்க, உங்களோட அம்மா உன் மாமா தானே சொல்ல கேட்காமாங்களா, அவனே எடுத்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கு சொல்லவா வேணும், இதுதான் சாக்கு அப்படின்ட்டு ஜேகே வந்துட்டு சரி வேணா எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இங்கே எனக்கு உட்காந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, ஏன்னா நீ எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டேன்னு இல்லை, அதனால் நான் வெளியே போய் சாப்பிட்றேன், மொட்டை மாடிக்கு போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நைஸாக கூப்பிட்டு போயிடுறீங்க. உங்களோட அம்மா இதை கண்டுக்கல, போய் தொலைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன்னா இருந்தால் ரச்சை பண்ணிகிட்டே இருப்பீங்க அம்மாவை. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் சரியான ராவடி பண்ணுவான்ட்டு, போடா கூட்டிகிட்டு போ, ஒழுங்காக சாப்பிடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி போட்டு மேலே கொண்டு வந்து கொடுத்துட்டு கையோட கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க கீழே. ஸோ மேலே 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. அதாவது அந்த இது மேலே இருக்குள்ள, ஸோ மதுரை மாதிரி இருக்குள்ள, மொட்டை மாடி அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. ஜெகே வந்துட்டு விழுந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் விழுந்தா நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. பிடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, பிடிக்கலன்னா உன்னே சேர்த்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஷர்ட் காலரை பிடிக்கிறீங்களா. கேட்டுட்டு
என் அக்கா வந்தால் செருப்பால் அடிப்பாடி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் நீ சொல்கிற உன் அக்கா கிட்ட இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன், என்னன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. ஆ என்ன இருக்காவா, அது நம்ம மேட்ரு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம மேட்ரா, நம்மளது என்ன மேட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, என்னவன் பொதுமணி இப்படி கேட்கலாம் அழப்பாவி அப்படின்ட்டு, மாமா நீ அது நீ நான் நீ அப்படிங்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்கு. சிரிச்சுட்டே நான் நீ என்ன அப்படின்னு எனக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. சொன்னீங்க அது அது நீ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத, நான் எதுவும் சொல்லப்போ எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கால் ரெண்டு கட்டி பிடிச்ச மாட்டி நல்லா கால் தூக்கி மேலே வச்சு உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜெக்கியும் சிரிச்சுட்டே என்ன ஏன் அப்படிங்கிறாரு. நீ ஏன் இப்படி சொல்கிற, நீ என்ன சீட் பண்ணிடுவியோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்னடி ஒன்று பண்ணேன், நான் பாட்டுக்கு அமைதியாக தானே இருக்கேன், நான் உன்னை எதுக்கு சீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இல்லை மாமா, நீ எனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணலை, ஆனால் அதை தவிர மற்றெல்லாம் பண்ணுற, எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை சாமி, அதுவும் இல்லாமல் நான் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னை ஏமாத்தணுன்னு தெரிஞ்சால் என் அப்பாட்ட சொல்லி நான் அடி வாங்க வைப்பேன் அப்படிங்கிறீங்க. உன் அப்பா முதல்ல என் அக்கா கிட்டேயே தப்பிக்க முடியல, அடி வாங்குறாரு, நீனா உன் அப்பா என்ன வந்து அடிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது, ப்ரப்போஸே பண்ண மாட்டேங்கிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பாருமாம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, நான் தெளிவாக கேட்குறேன், லவ்வா நோ லவ்வா அப்படிங்கிறீங்க. அவர் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பராக்க பார்த்துட்டு நிற்கிறாரு. வேணுக்குன்னே தான் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஸோ நீங்கள் அது மாதிரி அண்ணாயம் ஆகணும் அப்படிங்கிறது அதான் அவர் பண்ணுறதே. நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு அவரோட காலர் ப்ளஸ் ஷர்ட்டு ஆல்ரெடி பிடிச்சிக்கிறீங்க. அதை பிடிச்சிட்டு எங்கள் பக்கத்தில் எடுக்கிறீங்க. அவரும் வந்துட்டு டக்குன்னு உங்கள் ஃபேஸ் கிட்ட வரும். அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, அப்படியே பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் இப்போ சொல்ல லவ்வா நோ லவ்வா அப்படின்னு கேட்க, அது அது தெரியல அப்படிங்கிறாரு. அவருக்கும் இப்போ பேச்சே வரல. ஸோ டக்குன்னு நீங்கள் இப்படி ஓப்பனாக கேட்கவும், சரி ஓகே உனக்கு என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் எனக்கு லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக அதுக்கோட கண்ணத்தில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்ம சாரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல். டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் அவரும் அப்படியே உங்களை தூக்கி அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு, ஓகே அப்போ நானும் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களோட கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு. தென் ஒரு ஹெட்டில் கிஸ் பண்ணி லவ்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாருப்பா. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ அஃபிஷியலாக கப்பல் ஆகிட்டீங்க. உங்களோட டே இன்றைக்கி நைட் இந்த மாதிரி போயிட்டுருக்க. அப்போ கேட்குறீங்க ஜேகே கிட்ட, ஆமாம் நீ ஏன் நேற்று நைட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு டனலுக்கு கூப்பிட்டு போனல, ஸோ அங்கே அந்த பையனும் அந்த பொண்ணை கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி கேட்டான். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபியூல் எல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறையா ஐடியாலாம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. இது ஃபியூல் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் தீர்த்து போச்சு, நான் எப்படி வந்தேன் அப்படின்னா அப்படி கையில் அந்த துடுப்பு போட்டு தான் வந்தேன் திருப்பி கூப்பிட்டு போகிறப்போ, சொன்னா நீ பயப்படுவேன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படிங்கிறாரு. உடப்பாவி அவ்வளோ தூரம் எப்படி மாமா துடுப்பு போட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, உன் மாமா ஸ்ட்ராங் டி அப்படிங்கிறாரு. ஆஹா தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படிதான் இப்படி பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி நைட்டுக்கு. ஸோ அங்கே அந்த கொச்சினில் அந்த போட் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணியெல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட ஏய் பைத்தியக்காரி அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, நம்ம இன்னொரு சர்ப்ரைஸாக இருக்காது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பண்ணலாமே அப்படிங்கிறா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நீங்கள் ரெண்டு பேரும் போனீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே இடத்துக்கு இப்போது அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறான். அவளுக்கு ஐடியாவே இல்லை எதுக்கு அவன் கூப்பிட்டு போகிறான்னு. ஏண்டா யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணலாம், யாரையாவது சேர்த்து வைக்கலான்னு சொல்லி பார்த்தா நீ என்னடா தனியாக இங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அங்கே ஒரு டனல் இருக்குது, அன்றைக்கி அந்த கப்பல் ரெண்டு பேர் போனாங்கள்ல, அங்கே தான் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு இன்னொருத்தவங்களை நம்ம வந்துட்டு ஹாப்பியாக இருக்க வைக்கலாம், சரியா அந்த மாதிரி எதாவது செலிப்ரேட் பண்ண விடலாம் அப்படிங்கிறான். ஓ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உட்காந்துருப்பா. ஸோ ரெண்டு பேரும் அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அவ்வளோ இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஏரு, அதுக்கப்புறமா அந்த நிறையா அந்த மின்மினி பூஜைன்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்குது. அந்த பொண்ணு அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கா. ஆனால் அவளுக்கு வந்துட்டு புரியல. இங்கே டெக்கரேஷன் பண்ணணுன்னு சொன்னேன், எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா
நீ இருக்கல்ல, ஸோ தனியாக இந்த இடத்துக்கு டெக்கரேஷன் எதுக்கு அப்படிங்கிறான். அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றும் புரியல. என்ன வளர்ற அப்படின்னு கேட்க, அவன் அந்த போட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து இறங்கிட்டு அவள்கிட்ட அப்படியே கையை கொடுத்து அந்த சின்ன பாறை மாதிரி நிற்க இடம் இருக்கும்ல, நீங்கள் கூட தூங்கியிருப்பீங்களா, அங்கே கூப்பிட்டு இறக்கி வைக்க வச்சுட்டு முட்டி போட்டு அங்கே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அவளுக்கு நான் நம்பவே முடியல. அப்படியே அவன் ஷாக்காக பார்க்க, அவனும் நீ இனிமேல் எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம், உன்னை நான் மொத்தமாக பார்த்துக்கிறேன், சின்ன சின்ன விஷயம் நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் செய்யறதுக்கு நான் இருக்கேன், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு உன்னை கஷ்டமே இல்லாமல் நான் பார்த்துப்பேன், சின்ன சின்ன விஷயத்தில் உனக்கு நிறையா ஹாப்பினஸ் எல்லாம் வரணும்னு கேட்பல, அது எல்லாமே இனிமேல் நான் உனக்கு தரேன், நீ எப்போவுமே தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வேணாம், நான் இருக்கேன், அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு இது சர்ப்ரைஸ் தான். ஆனால் ரொம்ப அவனை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைவ. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஏன்னா அவன் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கேருந்து தூரமாக வரணும்ல. ஸோ இன்றைக்கின்னு பார்த்தா அந்த போட்டில் ஃபியூல் கூட இருந்திருக்காது. அவன் கையிலே துடுப்பு போட்டு தான் வந்திருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவளை ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் ஹக் பண்ணி அவள் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு அங்கே போகுது டே வந்து. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அப்படின்னா இன்றைக்கி அவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேபி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜேகேவும். அதுதான் 2 பேரும் பேசிகிட்டே இப்போது பசிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த நண்டு இருக்கும் அது இது எடுப்பாங்களோ, ஸோ அது மாதிரி தட்டையை எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டுறாரு. நீங்களும் அப்படியே காலாட்டிக்கிட்டே அந்த இது மேலே மற்ற மேலே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் ஜேகேக்கு ஊட்டி விட ஜேகே உங்களுக்கு ஊட்டி விடன்னு ஒரே ரொமான்ஸாக போயிட்டுருக்கு. அப்போது கேட்குறீங்க, மாமா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க, யாருக்கிட்டே தெரியும், என் அக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே என்னால் இமேஜின் பண்ண முடியல, என் மாமனுக்கே அந்த அடி விழுந்திருக்கு, ஐயோ என்னை நினச்சா எனக்கே பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் நீ பயப்படுற, நீ ரொம்ப நல்ல பையன் அம்மாவே சொல்லுவாங்க, ஆனால் ஏன் நீ பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஜேகேவும் லூஸாக வயன் நீ, எனக்கே லைட்டாக யோசனையாக தான் இருக்குது, உன் வயசு என்ன என் வயசு என்ன, ஆனால் எப்படி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு வாயிலே ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன பேசுகிற நீ இவ்வளோ அழகாக இருக்க, உன்னை பார்த்தா இப்போ தான் 20 வயசு பையன் மாதிரி இருக்க, என்னை விட சின்ன பையன் மாதிரியே கூட தான் தெரியுற, இப்படி இருக்கும்போது வயசெல்லாம் யாருக்கு எனக்கு பாப்பா, அதுவும் இல்லாமல் அவங்க உன்னோட அக்கா, உன்னை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க, அப்புறம் என்ன வேணால் அடிக்க வாய்ப்பு இருக்குது, என் தம்பியை வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டியா, என் தம்பி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை வேணால் திட்டுவாங்க அடிப்பாங்க, உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க மாமா, இப்போ எனக்கு தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஜேகேக்கு சிரிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீ சொல்கிறது இதுவும் கரெக்டு தான், என்ன எதுவும் பண்ண மாட்டா, ஆனால் உன்னாலுமே நினச்சாதான் ஒயின் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா நம்ம இதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணலாமா, வீட்டில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அது தெரியல, ஆனால் இது நல்லா இருக்குல்ல, யாருக்கும் தெரியாமல் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு, யாருக்கும் தெரியாமல் சைட் அடிச்சுட்டு, யாருக்கும் தெரியாமல் பேசிக்கிட்டு, அவங்க கூட இருக்கிறப்ப இது வரலாம் திட்டுத்தனமாக பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப த்ரில்லாக இருக்குது, நல்லா இருக்கு மாமா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன, நீ காலேஜ் எல்லாம் முடிக்க வரைக்கும் இப்படி தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ல, காலேஜ்னு சொன்ன எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நான் உன்னோட காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அங்கே உன் அம்மாவும் தான் இருப்பா அப்படிங்கிறாரு. அம்மா வேறு டிபார்ட்மெண்ட், நீ வேறு டிபார்ட்மெண்ட், ஓகேயா, ஸோ நீ என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறியோ அந்த கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. 2 பேரும் இப்போ சரியாக பிளானில் பண்ணிட்டீங்க. ஆனால் ஜேகே சொல்கிறாரு, ஆனால் வயன் நான் இந்த இயர் வந்துட்டு வேறு ஒரு காலேஜுக்கு, அதாவது இதே காலேஜ் இன்னொரு பிரான்ச் இருக்குல்ல, ஸோ நான் அங்கே ஷிஃப்ட் ஆக போகிறேன், மேபி ஆனாலும் ஆகலாம், கன்ஃபார்மாக தெரியல, 95% அது போக வாய்ப்பு இருக்குது, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படிங்கிறாரு. என்னம்மா சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஆமாடி அது நான் கேட்டது தான், எனக்கு வேறு ஒரு ஒர்க்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு, ஸோ கேட்டிருந்தேன், இப்போ எனக்கு அது கிடைக்க சான்ஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் நீங்களும் சரி ஓகே வேணாம் இப்போதைக்கு காலேஜில் வாங்கி பேச வேணாம், நீ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லி எது வந்தாலும் அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகே அக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மாமா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃபோன் ஃபுல்லாக உன் ஃபோட்டோ தான் இருக்குது, உன் வீடியோ தான் இருக்குது, செல்ஃபி வேறு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய ஃபோட்டோ வீடியோ தானே இருக்குது, நம்மளோட ஃபோட்டோ வீடியோ இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறீங்க.
அவர் சிரிச்சுட்டே ப்ராடு என்ன கேட்க வர அப்படிங்கிறாரு. 2 பேர் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த லைட்டாக அந்த நிலா வெளிச்சம் ஒரு சின்ன பல்ப் வெளிச்சம் இருக்கும், மேலே வந்துட்டு லைட் போட்டிருப்பாங்கள்ல மொட்டை மாடியில், அந்த லைட் வெளிச்சத்திட்ட போய் நின்றுட்டு 2 பேரும் வந்துட்டு ஃபோட்டோ நிறையா செல்ஃபிலாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படி தான் கொஞ்சம் நிறையா ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்து 2 ஒன்று தானே, சரி ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கீழே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் போகணும் தான் ஆனால் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆனாண்ணா போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் போகணுமான்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ கீழே இருந்து ஒரு சத்தம், வந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். ஐயோ இவங்களுக்கு கேட்டுச்சா என்ன அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஓடிடுறீங்க கீழே. ஸோ 2 பேரும் கீழே போகவும் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணுவேன், இல்லைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது டக்குன்னு எல்லா பேரையும் கொண்டு போயிட்டு எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு ஓகேம்மா நான் சீக்கிரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. அப்போ போகிறப்போ உங்களோட அம்மா கிச்சனுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் அம்மா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் பாதி ஸ்டெப்பு ஏறி இருப்பீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு எட்டி பார்க்குறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருப்பாரு. அப்புறமா மேலே வா அப்படிங்கிற மாதிரி ஜாலை பண்ணிட்டு போயிடுறீங்க. அடிப்பாவி இவன் எதுக்கு கூப்பிட்றா எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அவருக்கு வேற ஐயோ என்ன இப்படியெல்லாம் பண்ணுறா, கொஞ்சம் அக்காவுக்கு திட்டா சத்தம், நம்ம பேசாம வீட்டுக்கே போயிருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். போகலன்னா நீங்கள் வச்சுப்பீங்க, போய்க்கிது மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை யோசிச்சுட்ருக்க. உங்களோட அம்மா டேய் வாடா நீ போய்ட்டு உன்னோட ரூமில் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட சாவி கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு ஜேகேக்கு தனியாக ரூம் இருக்கும். ஸோ கெஸ்ட் ரூம் தனியாக இருக்கும், ஜேகேக்கே தனியாக ரூம் இருக்கும். அப்படி தான் கட்டியே இருப்பீங்க. ஏன்னா உங்களோட அம்மாவுக்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும், என் தம்பிக்கு தனியாக ஒரு ரூம் வேணும்னு சொல்லி கட்டியிருப்பாங்க கட்டுறப்பவே. அப்படி தான் ஜேகேயோட ரூமில் போய்ட்டு படுத்துக்கிறாரு. ஆக்சுவலாக உங்கள் ரூமை தாண்டி தான் ஜேகேயோட ரூம் இருக்கும். ஸோ அவரும் போய் படுத்துக்கிறாரு கதவெல்லாம் சாத்திட்டு. ஆனால் நீங்கள் உங்கள் கையில் தான் ஃபோனே இல்லையே, நீங்கள் என்ன ஃபோன்லாம் வாங்கி கொடுக்கல உங்களுக்கு. என்னது மாமா வரலன்ட்டு கதவை லைட்டாக திறந்து எட்டி பார்க்குறீங்க. எல்லா பக்கம் லைட் ஆஃப் பண்ணியிருக்கு. அம்மா அப்பா ரூம் வந்துட்டு கீழே இருக்கும். ஸோ உங்கள் ரூம் அப்புறம் இன்னும் 2-3 ரூம் மேலே இருக்கும். என்னது மாமா வந்துட்டாரா இல்லையா, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்ட்டு நீங்கள் கதவை தள்ளி பார்க்குறீங்க. ஜேகே ரூமோட கதவை லாக் ஆகிருக்கு. அட பாவி உள்ளே போய் லாக் பண்ணுறியா நீ, நான் தான் வர சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா அப்படிங்கிறீங்க. அவருக்கு அது கேட்டாலுமே கேட்காத மாதிரி படுத்துக்கிறாரு. சொன்னீங்க என்ன இது கதவை திறக்க மாட்டேங்கிறான், இது ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு பால்கனி வழியாக எகிரி குதிச்சு பக்கத்து ரூம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு இன்னொரு பால்கனி இருக்கும். ஆனால் 2த்துக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும். விட்டா கொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க தான், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். அப்படியே ஒரு வழியாக இங்கேருந்து அங்கே தாவிடுறீங்க. ஸோ தாவிட்டு அப்படியே பார்த்தா ஜேகே அப்படி முடிச்சுட்டு உட்காந்துட்ருப்பாரு. அட பாவி தூங்காமையே நீ கதை திறக்காமல் இருக்கையா, உன்னை பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த பால்கனியோட விண்டோ டோருக்குள்ள அதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகேக்கு தெரியலை. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறப்போ அவர் சட்னி எதுக்கு எஞ்சிருப்பார். அதை பார்த்து நீங்கள் ஒரு மாதிரி சடக்குன்னு சத்தம் கேட்கவும் பயந்துட்டீங்க. பயந்து அப்படியே கீழே விழ போயிருப்பீங்க. அதுக்குள்ளே ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே உங்களை ஹிப்பாடு சேர்த்து ரேப் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே நீங்கள் அந்த இடத்துல தூங்க ஜேகே அப்படியே உங்களை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க. இப்போ கூட அந்த மேஜிக் ஏர் அடிக்குது. வழக்கம் போல் உங்கள் 2 பேரோட முடியும் ஒரு மாதிரி காற்றுல அழகாக வந்துட்டு ஃப்ளை ஆகிட்டுருக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ கியூட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடுக்கு 2 பேரும் போயிட்டீங்க. ஆனால் தூங்கிட்டு இருக்கிறது என்னவோ அந்த இடத்துல அதை மறந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஜேகேவே பார்க்க, ஜேகே உங்களே பார்க்க, கீழே உங்களோட அப்பா உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்க. ஓகே டியர், ஸோ இந்த எப்பப்போ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். உங்களோட அப்பா பார்த்துருப்பார்ல, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எப்போ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அது என்னது ஐயோ மறக்குது, ஏதோ சொல்லுவேனே டெய்லியும், வர ரொம்ப ஞாபகம் மறந்தே ஆகுது. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் எப்போ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் அவ்வளோதான் டியர், என்னன்னு தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. என் மைண்ட் அப்படியே பிளாங்க் அவுட்டாக இருக்குது. ஓகே, நான் இதை எப்படியே முடிச்சுட்டு டாட்டா பாய் லவ் யூ சாராங்க. வளரு நல்லா வளரு. ஓகே டாட்டா பாய் சாராங்க.